ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு அங்காடித்தர நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் வித்தியாசமான ஒரு இடங்களுக்கு போயிட்டு அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்சிப்படுத்துறது வளமை. அந்த வகையில இன்றைக்கு எங்க இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கற்பகம் சிறப்பு அங்காடியில வந்திருக்கிறோம். ஸோ யாழ்ப்பாணம் அப்படின்னு சொன்னா அது யாழ்ப்பாணத்தினுடைய முக்கிய சின்னமாக பனை வந்து பார்க்கப்படுகின்றது. இந்த பனை சார் உற்பத்தி பொருட்களை இந்த ஷாப்ல வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க, அதை சேல் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ நாம வந்து நிகழ்ச்சியுள்ள தொடர்ந்து இணைந்திருந்து நீங்க பார்க்க போறீங்க, உள்ள என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷாப்புக்குள்ள போலாம் வாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த பனை மரம். ஸோ இந்த பனை சார்ந்த உற்பத்திகளை கற்பகம் சிறப்பு அங்காடியில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்க்கும் பொழுது பனை சார் உற்பத்திகளினுடைய வரிசையில் யாழ் பிராந்தியத்தினுடைய முகாமையாளர் எங்களுடைய இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, சொல்லுங்க. குறிப்பாக இந்த பிரான்ச் வந்து என்னென்ன மாதிரியான விடயங்களை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு? குறிப்பாக வந்து பனை சார்ந்த விடயங்களை தான் மெயினாக நீங்கள் இதில் இருந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் வந்து உள்ளடக்கியிருக்கிறீங்க பனையில் செய்யக்கூடிய பொருட்கள்? இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் யாழ் மாவட்டத்திலே இயங்குகின்ற விற்பனை நிலையங்கள் கற்பகம் என்ற பெயரில் நம்முடைய விற்பனை நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் நெல்லூர், இந்த நெல்லூர் கற்பகம் உட்பட 3 இடங்களில் ஆரியகுளம் மற்றும் பேருந்து நிலையம் யாழ்ப்பாணங்களில் எங்களுடைய கற்பக விற்பனை நிலையங்களூடாக பனைசார் உணவு உற்பத்தி பொருட்கள் மற்றும் கைப்பணி பொருட்களை நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கைப்பணிகள் பொருட்கள் மற்றும் இந்த பனைசார் மூலப்பொருட்களான இந்த புழுக்கொடிகள் போன்ற பொருட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உற்பத்தியாளர்களுடைய பயிற்சிகளை வழங்கி அந்த உற்பத்தியாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் அவர்களுக்குரிய அந்த பயிற்சிகளை வழங்கி அவரிடம் இன்னும் கொள்வனை செய்து அந்த பொருட்களை நாங்கள் எங்களுடைய உற்பத்தி நிலையங்கள் ஊடாக அதனை உற்பத்தி செய்து மக்களுக்கு விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த ஷாப் ஆரம்பித்து எவ்வளவு காலமாகுது? 25 வருடங்களுக்கு மேல் அதிகமாக இந்த நல்லூரடியில் இருக்கிற இந்த ஷாப் வந்து 25 வருடங்கள். கண்டிப்பாக மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு இந்த கடை? மக்களுடைய ஆதரவு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. முக்கியமாக நல்லூர் திருவிழா உற்சவ காலங்களிலே மிகவும் பிரம்மாண்டமான சேல்ஸுகள். நாங்கள் 4 மில்லியன் அந்த மாதங்களிலேயே 4 மில்லியன் மேற்பட்ட விற்பனை வருவாய்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளும் இருக்கின்றது. அதை விடவும் சராசரியாக 2 மில்லியன் அளவிலே மாதாந்தம் நாங்கள் எங்களுடைய விற்பனை பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக அந்த காலத்து தலைமுறை வந்து இந்த பனை சார் உற்பத்திகள் இந்த மகிமை விளங்கினா அதனுடைய தாற்பயங்கள் புரிந்து அவர்கள் வந்து பயன்படுத்துகிற வீதம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போத்த ஜெனரேஷன் இந்த பனை சார்ந்த விடயங்களில் வந்து தங்களை ஈடுபடுத்துறதா இருக்கட்டும் சரி, அதை கொள்வனவு செய்கிறதா இருக்கட்டும் சரி, அது என்ன மாதிரி இருக்குது? உண்மையிலேயே அது ஒரு இப்போ கேள்விக்குறியான காலப்பகுதிகள் இருக்கின்றது தான். அதாவது பனைசார் உற்பத்தி பொருட்கள், உணவான உணவுப் பொருட்கள் சரி மற்றும் கைவினைப் பொருட்களிலும் சரி எங்களுடைய நுகர்வு வீதங்கள் குறைந்து கொண்டிருப்பதை நாங்கள் இப்போதைய சந்ததியினரை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த பனைசார் பொருட்களுடைய உணவுப் பொருட்களுடைய உண்மையிலேயே அதனுடைய சத்துக்கள் தொடர்பாக இப்போதைய சந்ததிகள் அறிந்திருப்பது குறைவாக இருப்பது மிகவும் வருத்தக்கூடியது. உண்மையிலேயே பனைசார் உற்பத்தி பொருட்கள் ஒரு மருத்துவ தன்மையுடைய அந்த பொருட்களாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பொருட்கள் மட்டுமில்லை, பிளாஸ்டிக் போன்ற பாவனைகளுக்கு எதிராகவும் இந்த பனைசார் உற்பத்தி பொருட்களான இடியப்பட்டு நெற்றிப்பட்டிகள் மற்றும் பட்டிகள் போன்ற பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் உண்மையிலே வருத்தங்கள் நோய்களில் இருந்தும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனை இந்த சமுதாயம் கொஞ்சம் முன்னேற்றமாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அத்துடன் இந்த கைப்பணி பயிற்சிகள் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு ஒரு பிரிவுகளிலும் பிரசைலங்க ஊடாக பெற்று பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது பயிற்சியிலேயும் பங்கு பெற்றக்கூடிய பெண்களுடைய வீதம் குறைவாக இருப்பதையும் நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்டிப்பாக இப்போ நவீன காலத்தில் வந்து எல்லாருமே ஓடிட்டு இருப்போம். அதை தாண்டி வந்து நிறைய பேர் என்ன சொல்றது, அந்த ஃபோனுக்குள்ள அடிக்டாக இருப்பாங்க. அதாவது வந்து இந்த மாதிரியான விடயங்களை நாங்களே வீடுகளில் வந்து செய்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தும் அந்த வசதிகள் இருந்தும் அதில் ஈடுபடுற வீதம் வந்து குறைவாக இருக்குது. ஆனால் வந்து இவங்க வந்து அதற்கான பயிற்சிகளையுமே வந்து இலவசமாக கண்டிப்பாக உங்களுடைய பிரதேச சபைகளில் நீங்கள் பதிரன் ஊடாக வந்து இந்த மாதிரியான கலைகளையுமே நீங்கள் கற்று வைக்கிறது உங்களோட வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கும்ன்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. சரி, அதை தாண்டி வந்து குறிப்பாக இந்த கடையில் இந்த கற்பகம் இந்த ஷாப்பில் வந்துட்டு எந்த விதமான பொருட்கள்
பொருட்கள் அதிகமாக செயலாகி கொண்டிருக்குது, மக்களால் அதிகமாக நுகரப்படுது. பனங்கட்டியால் முக்கியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பனங்கட்டியாவுக்கு நிறைய கேள்வி இருக்கின்றது. கண்டிப்பா இன்றைக்கு நான் வரும்பொழுதே 2-3 கஸ்டமர் பனங்கட்டியை வாங்கிட்டு போறத சராசரியாக 50-50 to 100 கிலோக்கள் ஒரு நாளிலேயே நாங்கள் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட புழுக்கடிகள் போன்ற பொருட்களும் பனங்களியும் நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. பனங்களிக்கு வெளிநாட்டு உற்பத்தி ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, அதை தாண்டி வந்து பனையினுடைய ஒவ்வொரு பருவத்திலையுமே ஒவ்வொரு விதமான பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது அத்தனையுமே வந்து நீங்கள் கற்பகத்திலையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கு. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இது நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது நல்லூருடைய பிரான்ச்சுக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியூடாக நீங்கள் இணைந்திருந்து பார்க்க போகின்றீர்கள். இது எனக்கும் புதுசா இருக்கு பார்க்கும் பொழுது. கண்டிப்பா வந்து இந்த சத்து மாலை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அதுல வந்து எக்ஸ்ட்ராவா இந்த ஒடியலை வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஸோ அது அப்படி இருக்கும் பொழுது ஒடியல் வந்து சொல்லுவாங்க நிறைய சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த காலத்து பாட்டி தாத்தா எல்லாம் இந்த காலம் 80-90 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒடியல் மாக்கள் தான் காரணம். ஆனா அதெல்லாம் நாங்க வந்து எடுக்கிறது இல்லை. உண்மையா சொல்லப்போனா நானுமே எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் இனி எடுக்க தொடங்கணும். எடுத்தாதான் எங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். நோய்கள்ல இருந்து எங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மாதிரியான சக்திகளை இந்த மாதிரியான விடயங்கள்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாம்போஷா இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 250 ரூபாய்க்கு. எவ்வளவு கிராம்? 250 கிராம். 250 கிராம் 250 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இதை தாண்டி வேற வேற கிராம்ஸ்லயுமே எடுத்து 500 கிராம்ல இருக்குது. இது 500 கிராம் வந்து 480. ஓகே, கண்டிப்பாக 500 கிராமே இருக்குது. அது வந்து 480 ரூபாய். சரி, ஒருக்கா நாம எல்லாமே புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணுற பழக்கம். குறிப்பாக யாழ்ப்பாணம் சென்றாலே என்னடா புதுசாக வந்திருக்கு யாழ்ப்பாணத்துக்கு, அதை ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ கண்டிப்பாக இது வந்து பழசு தான். நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த நிகழ்ச்சியூடாக பார்க்குறவங்களுக்கு இது புதுசாக தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாம்போஷா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பனம்பழச்சாறில் இருந்து செய்யப்பட்ட ஜாம். ஓகே, இது வந்து 400 கிராம் போட்டில் அடைக்கப்பட்டிருக்குது. இது விலை வந்து 545 ரூபாய். 500. இது என்ன மாதிரி மக்கள் வாங்குறாங்களா? மக்கள் வாங்குறாங்க. ஓகே, அதாவது ஜாமில் வந்து நிறைய விதமான ஃப்ளேவர்ஸ் நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பனம்பழம் என்று சொன்னால் அது அந்த கார்த்திகை மாதத்துலாம் அந்த வாசனைகள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது மறுகிடும். ஆனால் வந்து அந்த டேஸ்ட்டில் இப்போல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சேன்டா இந்த பனம்பழ ஜாமை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ப்ரெட்டோட கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் அவசரமாக நீங்கள் செய்து கொடுக்குற விஷயங்களில் இந்த விடயங்களுமே உண்டு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாமை வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆரோக்கியமானதாக இருக்கும். அதாவது எங்களுடைய பாரம்பரிய முறையில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்றபடியா அது கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரியான விடயங்களை வந்து அறிமுகப்படுத்துங்க. அவங்க அடுத்தடுத்த சந்ததிக்குமே இந்த மாதிரியான விடயங்களை கடத்தி செல்வாங்க. அடுத்தது வந்து இந்த புழுக்கொடியல் அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற ஆக்கள் இதை அதிகம் நுகர்றதை விட வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் தான் வந்து அதிகம் வந்து தேடிட்டு போவாங்க. குறிப்பாக சொல்லுவாங்க தானே, இங்கே இருந்தால் அதை பக்கத்தில் இருந்தால் அதுக்கு அதை பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்தில் இருந்தால் பெருசாக தெரியாது ஆனால் தூரம் இருக்கும்போது தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து இங்கே எப்பெல்லாம் வராங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரியான விடயங்களை வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இதை கட் பண்ணி வச்சிருக்கிறபடியா சாப்பிட்றதுக்கு ஈஸி அப்படின்றனால வந்து இதை கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி? 400 ரூபா போட்டு 400 ரூபா 250 கிராம் 250 கிராம் 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரி, அடுத்துமே வந்து ஒடியல் பேக்கெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நார்மலாக எங்கே நம்ம ஜங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒடியல். சரி சொல்லுங்க. இது வந்து அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒடியல். இது வந்து தும்பு நீக்காமல் இது மூட்டி சாப்பிடும் பொழுது சரியான காட்டாக இருக்கும். ஆன வகையில் நாங்கள் வந்து கஸ்டமரை விரும்பி இதை நாங்கள் வந்து தும்பை நீக்கி சுத்தப்படுத்தி நைஸாக இது பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல நைஸாக இருக்கும். இதுன்ற விலை வந்து 250 கிராம் 310 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். ஓகே, இதோட ப்ரைஸ்? இதுன்ற ப்ரைஸ் வந்து இது 1/2 கிலோ 500 கிராம் 480. ஓகே, தும்பு நீக்காதது 1/2 கிலோ 480. அதே நேரம் தும்பு நீக்கினது வந்து
1/4 கிலோ 310 ரூபாய்க்கு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விடயங்களை இப்போத்த இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அது தெரியாமல் போய் கொண்டிருக்குது. அதை வந்து அவங்க விரும்புகிற வீதம் வந்து குறைஞ்சி கொண்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். அடுத்த சந்ததிக்கு நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்கள் எங்களுடைய பழைய விஷயங்களை கடத்த வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விடயங்களை இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியது, இதை பற்றின விளக்கங்களை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமைப்பாடாக இருக்குது. சரி, அடுத்த விடயங்களை பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பழத்தின் சாரில் இருந்து நெல்லிக்கிரசுகள் மாதிரி கோடிகள் வகையில் செய்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம். இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல் ஒன்றும் இல்லை. இந்த வெக்க காலத்துக்கு எங்களுக்கு இது இப்போ நிறைய ஏற்பட்டு கொண்டு இருக்குது. ஓகே, 400 ரூபாய்க்கு இதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ 750 ml. சரி மாதிரி நாங்கள் 3 மடங்கு தண்ணி கலந்து குடிக்கக்கூடிய மாதிரி. எவ்வளவு இதை எடுத்து மிக்ஸ் பண்ணணும்? 3 மடங்கு இருக்கும். ஒரு கப் எடுத்தீங்கன்னா 3 மடங்கு தண்ணி கலக்கலாம். ஓகே, ஒரு கப் எடுத்துட்டு அதுக்கு 3 மடங்கு அதே கப் அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு சுகர் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இருக்குது, நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, சுகருமே நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறபடியா ஸோ உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து, இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ஜாஸ்தியாக வேணும் அப்படி போட்டு கொடுக்குறீங்கன்னா அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த நெல்லிக்கிரஸ் அதை தாண்டி வந்து நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, இப்போ வெளியில் நாங்கள் வேறு ஃப்ளேவர்ஸை டேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பழகிட்டது. ஸோ புதுசாக ஒரு டேஸ்ட்டை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பனம்பழ ரசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான புதுசான சுவையான பானங்களை தேடும் எங்களுடைய நாக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பனம்பழ ரசத்தை நீங்கள் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து பனம்பழ களி. இது வந்து எங்களுக்கு சீசன் காலத்தில் தான் எங்களுடைய டைமில், அந்த சீசன்றது வந்து அக்டோபர் நவம்பர் மாதத்துலாம் கிடைக்கும். ஆனால் இது நாங்கள் அந்த காலத்தில் சேமித்து வச்சு படம் பூராக சேல்ஸுக்கு விற்பனை செய்து கொண்டோம். இது வந்து நாங்கள் 750 ml களி 480 ரூபாய்க்கு விற்பனை ஆகிக்கொண்டு. இது வந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட பனங்காப்பணியான செய்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு எந்த காலத்துலேயும் இருக்கும். இது வந்து பனன் சாக்லேட்னு சொல்லி இதில் நாங்கள் மில்க்குகள் பேரிச்சம்பழங்கள் அதிலெல்லாம் போட்டு சீனி மிக்ஸ் பண்ணாமல் சீனிக்கு பதிலாக பனங்கட்டி மிக்ஸ் பண்ணி செய்து. ஓகே, அதாவது எல்லாமே இருக்குங்க. ஸோ A to Z எனக்கு இன்றைக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ பணம் சார்ந்து சாக்லேட் தயாரிக்க முடியுமா அப்படின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதோட விலை 65 ரூபாய். இதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிச்சம்பழம், நட்ஸ், அதை தாண்டி மில்க் எல்லாமே ஆட் பண்ணி தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறதா எங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் வந்து உண்மைக்குமே அமேசிங்காக இருக்கும் அப்படின்றதையுமே வந்து எங்களால் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வெளியில் இருக்கிறது வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை வாங்கி அதை கொடுக்குற நேரம் இந்த மாதிரி எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளையுமே வந்து ஊக்குவிக்கிற முகமாக வந்து இந்த பணம் சார்ந்த பொருட்களை நீங்கள் அவங்களுக்கு பழக்கப்படுத்தினீங்களா அதை வந்து எங்களுடைய மக்களையும் வளர்த்து விட்டதாக போகும். அதை தாண்டி வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஊட்டச்சத்தான விடயங்களை கொடுத்ததாகவும் போகும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்பகத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான விடயங்களை உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அறிமுகப்படுத்து. இது வந்து நாங்கள் ஒடியல் மாவில் செய்து பிஸ்கெட் தயாரித்து விற்பனைக்கு கொடுத்து வந்துடுறோம். ஓகே, இந்த விலை வந்து 210 ரூபா. அதாவது பிஸ்கெட்டும் செய்யலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒடியல்மா பனம் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட விலை 210 ரூபாய். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புதுசான விடயங்கள் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருப்பேன். ஸோ யாழ்ப்பாண மக்கள் கண்டிப்பாக புதிதான விடயங்களுக்கு அடிக்ட் ஆனவர்கள். ஸோ புதிதாக எங்கே என்ன வந்தாலுமே வந்து அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க இந்த மாதிரி பணம் சார்ந்த விடயங்களையுமே ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் சீனி தேங்காய் பூ போட்டு குழச்சி சாப்பிடுவது. எஸ், இதுதான் அந்த சத்தானமா. குறிப்பாக அந்த காலத்தில் நிறைய இந்த ஒடியல் புட்டு, ஒடியல் மாவில் நிறைய விஷயங்கள் செய்கிறது எல்லாமே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த விடயங்கள் எல்லாமே மறைக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜெனரேஷனுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமென்னு கூட தெரியாது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேணும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை எங்களோட உடம்புக்கு செய்யக்கூடிய விடயங்கள் தான். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் 470 ரூபாய். அதை தாண்டி வந்து இது வந்து பச்சை ஒடியல் மாவு என்று சொல்கிறது. இது வந்து ஒடியல் கூழ் வைக்கிறது சாப்பிட்றது, அதை ஒடியல் புட்டா வைக்கலாம். ஓகே, இதோட விலை வந்து 500 ரூபாய் பச்சை ஒடியல்மா. ஸோ கூழ் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். கூழ் காய்ச்சும் பொழுது அதில் குடிக்கும் பொழுது கேள்விப்பட்டிருப்பீங்க ஒடியல்மா மிக்ஸ் பண்ணணும்னு. அதை தாண்டி வேறு என்ன விஷயத்துக்கு எல்லாம் பயன்படும் அப்படின்றது எல்லாருக்குமே, அதாவது பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கும் கூட பெருசாக இதை பற்றி நாலேஜ் இல்லை. ஆனால் எங்களோட அம்மா சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்தது இந்த மாக்கள் தான் அப்படின்றதையுமே நான் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே இதை வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வாங்கி வீட்டில் செய்து.
நேயர்களை அடுத்து வந்து பார்க்கும் பொழுது இப்போ வர புழக்கத்தில் இருக்கிறது நல்லா செயல் போயிட்டு இருக்கக்கூடியது, மக்கள் வந்து இன்னுமே அந்த விடயத்தை விடாமல் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பணம் கட்டிய சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கூட இந்த ரிவ்யூ எடுக்க வர்றதுக்கு முதல் கூட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இங்கே இதை பர்ச்சேஸ் பண்ணுறது என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி அங்கே சொல்லுவார் என்ன மாதிரி அப்படின்னு. இது வந்து பணம் கட்டி இதில் நாங்கள் 4 கிலோ பேக்கெட்டை அடிச்சு இது வந்து நாங்கள் ஒரு அச்சில் போட்டு பார்த்துருக்கிறோம். ஓலையில் போட்டு தான் பணம் கட்டிய அநேகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து எங்களுக்கு அந்த பாவனையாளர்களுக்கு அதை உடைச்செடுத்து சேதப்பட எங்கள்கிட்ட கேட்டதுக்கு என்னங்க நாங்கள் சின்ன சின்ன பீஸாக அச்சில் வாட்டி இப்போ பேக்கெட் பண்ணி இதோட நன்மைகள் என்ன மாதிரி என்னென்ன விஷயம்? இது வந்து நாங்கள் பணம் கட்டி வந்து அநேகமான ஆட்கள் கலதோகத்துக்கு தான் பாயில். இதில் வந்து எந்த சீனி அதில் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பணம் கட்டின இனிப்புத்தன்மை ஒன்று இருக்கும். அந்த சுவையோடு அவர்கள் தேர்த்து குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுவர்க்காரர்களுக்கு கூடிய பாதிப்பு கண்டிப்பாக. ஆடிக்கூழுக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கிறது. கண்டிப்பாக ஆடிக்கூழ் அந்த சமயத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் பெருசாக இது எல்லாருக்குமே நம்மளா தெரிஞ்ச ஒரு விடயம் தான். பணம் கட்டி இப்போ கூட புழக்கத்தில் இருக்கிறது சொன்ன மாதிரி தான். ஸோ இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சில ஜென்ரேஷனுக்கு தெரியறதில்லை. ஸோ அவங்களும் தெரிஞ்சு வச்சுருங்க என்னென்ன மாதிரியான விடயங்களுக்கு உதவும் அப்படின்றது. ஸோ குறிப்பாக சொல்லியிருந்தாங்க சர்க்கரை வியாதிக்கு வந்து மிகவும் ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய சர்க்கரைகள் வந்து எங்களுடைய உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஆனால் இந்த மாதிரியான பனங்கற்கண்டி எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்ல ஒரு சுகரை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான விடயங்களை உங்களுடைய பழக்கத்தில் இப்பயே வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதான் சொல்லுவாங்கல்ல, வெள்ளம் வர முதல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வருத்தம் வந்த பிறகு இந்த மாதிரியான விடயங்களை தேடி போகிறத விட வருத்தம் வாரத்துக்கு முதலே இதை நாங்கள் பழக்கத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட உடம்பை வந்து ஒரு மெயின்டெனன்ஸில் வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேர்களை அடுத்து வந்து பனம் கற்கண்டு. ஸோ இது வந்து நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் கூட இதை கொடுக்கறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி நாங்கள் சொல்லுவார். இது வந்து பனங்கற்கண்டு கல்லாக்காரம்னு சொல்லுவார்கள். இதுன்ற தன்மை வந்து என்னென்னா, இது வந்து இருமல் சாலி உள்ளாக்கள் சிறுவர்களுக்கு தான் கூடுதலான பெரியவர்களும் அதை பாவிக்கலாம். பெரியவர்கள் சும்மா ஒரு துண்டு எடுத்து வாயில் உமிஞ்சு கொண்டு இருந்தால் அது இருமல் சாலியெல்லாம் பற்றி கொண்டு போயிடும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக பால்லையோ அதுலேயே போட்டு கரைச்சி கொடுத்தால் இருமல் சாலிகளுக்கு நல்ல ஒரு மருந்து. இது வந்து பனங்கட்டி காய்ச்ச முதல் அந்த பானியில் எடுத்து அதை இது ஒரு கூடிய வெப்பம், அதை உற்பத்தி நிலைய காலகட்டத்தில் அதை பற்றி தெரியும். அதை கூடிய வெப்பத்தில் அதை எடுத்து அதை 45 நாள் ஒரு தொட்டியில் வெளியே வச்சு இதை எடுத்து தான் அதை பாய்க்கிறதால இதால் சிறந்த நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக இதோட ஒரு குறுகிய விடயமே வந்து அதிக விலையில் விற்கிறதுக்கு காரணம் அதோட படிமுறை வந்து சரியான ஒரு கடினமான ஒரு விடயம். ஸோ அது வந்து ஒரு பதங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பராமரித்து அந்த விடயங்களை செய்யும் பொழுது அதோட ரேட் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒரு கொஞ்சம் இவ்வளோ விலை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே எங்களோட உடம்புக்கு வந்து நல்ல விடயங்களை செய்யக்கூடியது. அதை தாண்டி அதை தயாரிக்கிற முறை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான இருக்கிறபடியால்தான் அதோட விலை வந்து இந்த மாதிரியான இருக்குது. ஸோ குறிப்பாக பார்க்கும் பொழுது இது 50 கிராம் 795 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து இதோட ரேட் ஹை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சீப்பான ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஒரிஜினலான ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கற்பகத்துக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மக்களே அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு ஜூஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்ப கதைச்சு கலைச்சிட்டேன் அப்படின்னால ஜூஸ் கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே அதுவுமே வந்து சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில். நான் என்னோட நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு விஷயம்தான் பனம் பழ பானம் அப்படின்னு சொல்லி அவங்களே தயாரித்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பனை காட்டுக்கு நின்ற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பனை சார்ந்த உற்பத்திகளோட பனை சார்ந்த விடயங்களோட குறிப்பாக எங்களுடைய மண் சார்ந்த விடயங்களோட நான் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்றது எனக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுடைய பாரம்பரியத்தில் என்னோட மண்ணோட சின்னமாக இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நான் எங்களோட நிகழ்ச்சி ஊடாக வெளிப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்லுவாங்க பனையில் வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் பயன் இருக்குது என்று சொல்லுவாங்க. பனையினுடைய அத்தனை விடயத்திலையுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து இந்த ஷாப்பில் உள்ளடக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பனை ஓலையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாமோ, அதை தண்ணி பனம் பழத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாமோ, பனங்கிழங்கில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாமோ எல்லாமே வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பனை சார்ந்த விடயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டுமே எனக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட விலை வந்து அதுக்கு நீங்கள் நினைக்கலாம்
இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அதிகப்படியாக விலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாமே இல்லை. ஸோ இதோட விலை வந்து வெறுமனே 60 ரூபாய். ஸோ வெளிகளில் பானங்கள் நீங்கள் வாங்கும் பொழுது 100 ரூபாய் 150 ரூபாய்க்குரிய நீங்கள் வாங்கிடலாது. ஆனால் இந்த மாதிரியான விடயம் இங்கே வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து கிளாஸஸ் முடிஞ்சு போகும்பொழுது வந்து ஐஸ்கிரீமோ சரி அல்லது போனால் வேறு விஷயங்களை வாங்கி கொடுக்குறதை தாண்டி எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை வளர்த்து விடும் முகமாக வந்து இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அறிமுகப்படுத்துங்க. நேர்களை நான் சொல்லியிருந்தேன், இந்த பனையில் வந்து அத்தனை விடயங்கள்லையுமே வந்து எங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பனை மரங்கள் வந்து அதிகமாக காணப்படும். அந்த வகையில் வந்து இந்த பனையில் வந்து குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த சுலகு மாதிரியான விடயங்கள் இப்போ கூட எங்களுடைய பாவனையில் இருக்கக்கூடிய மாதிரியான விடயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சுலகு வந்து எங்களுடைய பாரம்பரிய விடயம் சார்ந்ததும் அதை தாண்டி எங்களுக்கு இன்னொரு விஷயம் சிறப்பாக இருக்கும். புட்டு அப்படின்றது யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸ். ஸோ அந்த புட்டு குத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த சுலகு வந்து ஃபேமஸ். இதோட ப்ரைஸ் என்ன மாதிரி? இது வந்து 1260 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, ஒவ்வொரு சைஸாக போகிறது. சைஸ் பெரிய சைஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது முடிஞ்சு எங்கள்கிட்ட. இதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புட்டு கொத்துறதுக்காக வந்து தட்டுப்பட்டியை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அது கொஞ்ச காலத்தில் பழுதாயிடும். இப்போ நாங்கள் ஈக்கில் பின்னி பாவனைக்கு கூடிய மாதிரி செய்து வச்சுருக்கோம். ஓகே, இது நீண்ட காலத்துக்கு பாவிக்கலாம். இது புட்டு கொட்டுறதுக்கு மற்ற பொருட்கள் காய வைக்க கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தும். இது இந்த விலை வந்து 1400 ரூபா. ஓகே, 1400 ரூபாய். இதோட இதுலையுமே சைஸஸ் இதில் சைஸ் இருக்குது. ஓகே, நேர்களே, அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த பனை சார் உற்பத்தியில் அடுத்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த பனை ஓலையில் வந்து பின்ற விடயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதோட டீச்சர் தான் எங்களோட இணைஞ்சிருக்கிறா. ஸோ குறிப்பாக போதனா ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுங்கள் இந்த விடயங்களை பற்றி. போதனாசிரியராக கடமையாற்றிருக்கேன். ஒவ்வொரு கிராமங்களில் கஷ்டப்பட்ட பெண்கள் 25 பேர் அப்படி அரேஞ்ச் பண்ணி அவைக்கு இந்த ரெயினில் கொடுத்து அவை ஊடாக இந்த கற்பிணி பொருட்களை கொள்வனம் செய்து கணையமிச்சு அவை ஊடாக நாங்கள் அப்போ விற்பனை செய்கிறோம். ஓகே, எத்தனை ஆர்வமாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களோ சரி ஆண்களோ சரி இந்த பயிற்சியை வந்து பெறதுக்கு தயாராக இருக்கிறார்களா? அதாவது கஷ்டப்பட்ட ஆண்கள்லாம் கூடுதலாக இதில் ஈடுபடுவாங்க. அதை தான் செய்யணும். ஓகே, இப்போ அவங்களுக்கு இதில் இருந்து ஒரு லாபத்தை ஈட்டக்கூட மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியான வசதிகளையுமே நீங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறீங்க கற்பகத்தில், அப்படித்தானே? கண்டிப்பாக வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பெண்மணிகளினுடைய தயாரிப்பில் தான் இந்த கற்பகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் இந்த விடயங்களை வாங்கும் பொழுது ஒரு குடும்பத்துக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்றதை வந்து மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி. அந்த வகையில் வந்து இந்த பொருட்கள் இந்த தயாரிப்புகள் பற்றி தொடர்ந்தும் எங்களுடைய ஆசிரியை வந்து விளங்கப்படுத்துவார். சொல்லுங்கள். இது வந்து கழிவு ஆயுத கூட இது வந்து அலுவலக பாவனைகளுக்கு பாவிக்கக்கூடிய குறிப்பாக பார்க்கும் பொழுது டஸ்ட்பின். ஸோ எத்தனையோ நாங்கள் பார்த்துருப்போம், எத்தனையோ தயாரிப்புகள் இரும்பில் பார்த்துருப்போம், பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இது பனையில் பார்க்கும் பொழுது இது ஒரு நேச்சுரலாக ஒரு வடிவை கொடுக்கும். அதானே வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்குமே ஒரு பார்க்குற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதோட விலை என்ன மாதிரி? இது வந்து 700 ரூபாய்க்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உடையவோ மாட்டுது, அதை தாண்டி வந்து இந்த பியவோ மாட்டுது. ஸோ காலத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த நேர்களே அர்ச்சனை தட்டு அப்படியே கேக் பரிமாறும் கூட பாய்க்கலாம், பழத்தட்டாகவும் பாய்க்கலாம். ஓகே, 3 in 1. நீங்கள் உங்களுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ண ஆசையோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒரு வடிவாக இருக்குது. பார்க்கும் பொழுதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதோட விலை என்ன மாதிரி? இந்த விலை வந்து 560. ஓகே, 560 ரூபாய்க்கு ஒரு பாரம்பரிய ஒரு அலங்காரம் மிக்க ஒரு வடிவான ஒரு தட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, அடுத்து சொல்லுங்க. அடுத்தது வந்து இது இடியப்பத்தட்டு. இது வந்து நாங்கள் எங்களோட உணவுக்கு இதில் கண்டிப்பாக இடியப்பத்தட்டு உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் வர வலிக்கிட்டது. ஸோ அதை தாண்டி வேறு விடயங்கள்லையும் எல்லாம் அது வர வலிக்கிட்டது. ஆனால் அது எல்லாமே வந்து எங்களுக்கு கூடாது. ஏன்னா ஹீட் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நச்சு பதார்த்தங்கள் எங்களுடைய உணவில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரியான இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த இடியப்பத்தட்டு விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுடைய உடம்புக்கு வந்து நன்மை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதோட விலை என்ன மாதிரி? இதோட விலை வந்து 170 ரூபாய்க்கு.
ஒரு தட்டு 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை தட்டு தேவையோ அத்தனை தட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து இந்த வெளிநாட்டில இருந்து வரவங்க தேடிட்டு இருப்பீங்க, எங்கடா நல்ல மலிவான முறையிலையுமே நல்ல ஒரு இடியப்ப தட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக கற்பகத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடியப்ப தட்டு எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து தையல் பெட்டி. இது வந்து எந்த மாதிரி தேவைக்கு பாருங்க, சில பேர் சாப்பாடு போட்டு வைக்க பலதாகாம இருக்குன்றத போட்டு வச்சா இப்படி பாவிக்கிறது. இதுல என்ன சொல்லுவாங்க இது? தையல் பெட்டி. தையல் பெட்டி மக்களே. ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 770 ரூபாய் பெரிய சைஸ். அதை தாண்டி வந்து மினிமம் ஆனது, அதை தாண்டி சின்னது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நேர வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு என்னென்ன தேவையோ, ஸோ உங்களோட வீட்டையுமே வந்து பாரம்பரிய முறையில் அழகுபடுத்த என்னென்ன விடயங்கள் தேவையோ அது அத்தனையுமே வந்து இங்கே இருக்கு. கற்பகத்துக்கு வாங்க. ஸோ நல்லூருக்கு முன்னாடி தான் இந்த ஷாப் வந்து அமையப்பட்டிருக்குது. ஸோ அடுத்தது கையிலாக்கா வச்சிருக்காங்க, சொல்லுங்க. இது ஸ்மால் சைஸ். இது இடையே இது ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தினுடைய பெருமைகள், யாழ்ப்பாணத்தினுடைய பாரம்பரியங்களை தாங்கி எங்களுடைய சின்னமாக காணப்படுகின்றது இந்த பனை மரம் தான். குறிப்பாக இந்த பனை தொடர்பான பாதுகாப்பு பற்றி எங்களோட வந்து ஆனால் பேச போகின்றால். ஸோ அதை தொடர்பாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. பனையவத்து சபையின் மூலம் பனைதலை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய பனைதலத்திற்குரிய சிபாரசினை மேற்கொண்டு வருகின்றோம். அதாவது நீங்கள் விண்ணப்பதாரி கிராம சேவையாளர் ஊடாக பிரதேச செயலகத்தில் விண்ணப்பங்களை மேற்கொண்டு அந்த விண்ணப்பங்களை வழிக்கல உத்தியோகத்தர்களாக அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு அதற்குரிய சிபாரசினை நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு வழங்குவோம். அதன் அடிப்படையில் பிரதேச செயலகத்தினால் அதற்குரிய அனுமதி பெறப்பட்டதன் பின்னர் தான் அந்த பனைமரங்கள் தரிக்கக்கூடியதாக இருக்கும். எனினும் சட்டவிரோதமாக இந்த பனைமரங்கள் அழைக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அப்படியான முறைப்பாடுகள் மற்றும் நாங்கள் அதை அவதானிக்கும் பொழுது அது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்து அதற்கு சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் பனைமரங்களை நாங்கள் அதிகரிக்கும் நோக்கில் பிரதேச செயலகங்கள் ஊடாக விண்ணப்பங்களினை பெற்று அந்தந்த இடங்களுக்கு எங்களுடைய நிதியினை ஒதுக்கீடு செய்து மூலதன நிதியிலே ஒதுக்கீடு செய்து அந்த பணத்தினை நாங்கள் பிரதேச செயலகங்களுக்கு வழங்கி அவர்களின் ஊடாகவும் அவருடைய வழிக்கல உத்தியோகத்தர்கள் மற்றும் எங்களுடைய வழிக்கல உத்தியோகத்தர்களின் ஊடாக அந்த பனைமித நடிகையை பனைமரங்களுக்குரிய அந்த பொதுவாக கார்த்திகை ஐப்பசி மாதங்களிலே தான் அந்த பனைமரத்துக்கு வீசக்கூடிய அந்த காலப்பகுதி. அந்த பனைமர நடுகை வாரங்களில் அந்த காலப்பகுதியிலே நாங்கள் பனை நடுகையினை மேற்கொண்டு வருடம் மேற்கொண்டு வருகின்றோம். அதாவது பனைமரத்தினை அதிகரிப்பதற்காக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். கண்டிப்பாக நாமும் எங்களுடைய தலைமுறைகளும் இந்த பனையை காப்போம். பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களையும் அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்களையுமே நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பனையை காக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. அதற்கு வந்து நீங்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறீர்கள். குறிப்பாக பனையை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் சரி, பனை உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதுலையுமே வந்து நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு பங்கை ஆற்றிக்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுடைய சேவை தொடர எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உண்மைக்குமே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பிரயோசனமான ஒரு விடயங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஆரோக்கியமான விடயங்கள் இருக்கின்றது என்றதை இந்த நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தினேன் என்றதில் எனக்குமே பெருமையும் சந்தோஷமும் கூட. இது போன்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களை வாட்ச் நன்றி. Thank you.